3 வருஷம் கஷ்டப்படணும். 3 வருஷம் வந்து நீங்கள் கண்டோடையே பயணிக்கணும், தண்ணியை ஒழுங்கா அடிக்கணும், பூக்களை பிரிக்கி விடணும், இந்த மரத்தின் வீரியத்தை பெருக்கணும். மாதுளையை இன்னும் பெருப்பிக்கிறதுக்கான வேலை திட்டமும் தொடங்கிட்டோம். என்னன்னு சொல்லிச்சுன்னா இது அவ்வளவுக்கு லாபம் இருக்கு. குறிக்கோள் என்னன்னா ஒரு மரத்தில இருந்து ஒரு 100 காயாவது பிடுங்கணும். மனுஷன் உண்மையில சந்தோஷமா இருக்கு. சில கண்டுகள்ல 100க்கும் மேற்பட்ட காயல் காய்ச்சி இருக்குது. முழுக்க இந்த மாதுளை தோட்டம் இயற்கை முறையிலான விவசாயத்தினூடாக கிடைக்கப்பெற்ற பலன். மற்ற இடங்கள்ல இருக்கிறத விட சுவை வந்து ரெட்டிப்பா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து இயற்கை முறையிலான பசலி எல்லாம். இதுகளை காட்டுறது வந்து நீங்க வாங்க உங்கள்ட்ட மாதுளம்பழம் இருக்கு வாங்கலாம் என்ற செய்தியை மட்டுமல்ல, இல்ல இதை பார்த்து நீங்களும் ஒரு 5 கண்டு 10 கண்ட வீடு வழியை வையுங்க. நான் உங்கள் பிகே. இன்றைக்கு வந்து ரீச் ஆன மாதுளம் தோட்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதுளம் தோட்டம் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். வட மாகாணத்தில் ஆகக்கூடிய மாதுளம் தோட்டங்களை ரீச்சால வச்சிருக்கிறோம். அதுக்கான எப்படி நட்டது எப்படி பராமரிச்சதுன்ற நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்லயும் இருக்குது, சோசியல் மீடியாலையும் இருக்குது. இன்றைக்கு ஸ்பெஷலா இந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்றதுக்கான மெயின் நோக்கம் இந்த மாசம், அதாவது 10ஆம் மாசம் 18ஆம் தேதி 19ஆம் தேதி 20ஆம் தேதி 3 தினங்கள்ல ரீச்சாவில் தீபாவளி கொண்டாட்டம் நடக்குது. உங்களுக்கு தெரியும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, லீஃப்லெட்டர் பார்த்துருப்பீங்க. 3 நாளும் வந்து நிறைய நிகழ்ச்சிகள், சாப்பாடு, வித்தியாசமான சாப்பாடுகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி காலம் 8 மணில இருந்து இதை 9 மணி மட்டும் 3 நாளும் திறந்திருக்கும். அதாவது நைட்ல லைட் விளையாட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கு. போன முறை ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நடந்த மாதிரி இந்த முறை தீபாவளிக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த 3 நாளும் நீங்களே வந்து மாதுளம் தோட்டத்தில் வந்து மாதுளம்பழத்தை பிடுங்கி நிறுத்து காசை கொடுத்துட்டு கொண்டு போகலாம் என்ற தகவல் முதல் முறையாக ரீச் ஆன மாதுளம்பழம் சந்தைக்கு வருது. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தினூடாக பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக என்ன செய்யறோம், கேட்ட திறந்து விடுறோம். மாதுளம்பழத்துக்குள்ள வந்து பேக்கத்தாரம் நீங்களே உங்களுக்கு 10 மாதுளம்பழமோ 5 மாதுளம்பழமோ 20ஓ 30ஓ பிடுங்கி போட்டு அப்படியே கொண்டு வந்து நிறுத்து காசு வந்துட்டு கொண்டு போகலாம். இது ஒரு என்னத்துக்கு இது நேரடியாக பிடுங்க வர்றோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு எங்கட மரத்தில் நாங்களே பிடுங்கிக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த அனுபவத்தை நீங்களும் பயந்து கொள்ளணும். நீங்களும் அந்த விடயங்கள்ல வந்து நீங்களும் என்ன சொல்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், அந்த அனுபவத்தை எடுக்கணும்ன்றதுக்காக செய்கிறோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு கண்டிலையும் ஏராளமான பழங்கள் இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு விருப்பின பெரிய பழத்தை பிடுங்கலாம். அதுகளுக்கு எல்லாம் வந்து நீங்களே தயார்படுத்திக்கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இது வந்து வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதுளம் தோட்டத்தில் நாட்டம் காட்டினோம், ஆர்வம் காட்டினோம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நல்ல பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு 3 வருஷம் கஷ்டப்படணும், அது உண்மையை சொல்லிடணும். 3 வருஷம் வந்து நீங்கள் கண்டோடையே பயணிக்கணும், ஃபங்கஸ்கள் வர விடக்கூடாது, தண்ணியை ஒழுங்கா அடிக்கணும், பூக்களை பிரிக்கி விடணும், இந்த மரத்தின் வீரியத்தை பெருக்கணும், அந்த மாதிரியான நிறைய இதுகள் இருக்குது. ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட், இப்போ நாங்கள் எங்கட தம்பியாக்கள் ஒரு 3 வருஷம் உண்மையில சரியாக கஷ்டப்பட்டவர். ஆனால் இன்றைக்கு மாதந்தோட்டத்தை பார்க்க வந்து ஒரு மனதுக்கு ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. வா, நம்ம ஏரியாவில் நம்ம தோட்டத்தில் இத்தனை ஆயிரக்கணக்கான மாதுளை இப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதுளையை இன்னும் பெருப்பிக்கிறதுக்கான வேலை திட்டமும் தொடங்கிட்டோம். என்னன்னு சொல்லிச்சுன்னா இது அவ்வளவுக்கு லாபம் இருக்கு, நல்ல லாபம் இருக்கு, நல்ல சந்தை வாய்ப்பும் இருக்கு. என்னன்னு சொன்னா இலங்கையில வந்து காணக்கூடிய மாதுளம்பழம் இலங்கையில உற்பத்தி செய்யாத காரணத்தினால வேற நாடுகள்ல இருந்து மாதுளம்பழத்தை இங்க இம்போர்ட் பண்ணித்தான் சந்தையில விற்கணும். ஆனா காலப்போக்கில இப்போ ரீச்சா மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் வந்து 2000 கண்டு 3000 கண்டு வச்சு வரைக்கல இங்க தேவையான மாதுளம்பழத்தை இஞ்சியை உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி வரும். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல எல்லாம் பிடுங்கி வட்டி எல்லாம் காட்டுறேன். நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சது, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மாதுளம்பழத்தில் ஒரு வித்தியாசம் தெரியுது, ஒரு ஜொலிப்பு தெரியுது. அந்த ஜொலிப்போட நீங்களும் வந்து அந்த ஜொலிப்பை பார்த்து இரண்டலாம். இப்ப நாங்கள் நடைக்குள்ள எங்களுக்குள்ள வச்சு கொண்ட குறிக்கோள் என்னன்னா ஒரு மரத்தில இருந்து ஒரு 100 காயாவது பிடுங்கணும். மனுஷன் உண்மையில சந்தோஷமா இருக்கு. சில கண்டுகள்ல 100க்கும் மேற்பட்ட காயல் காய்ச்சி இருக்குது. அது பாய்ஸினுடைய கடின உழைப்பு, அதை எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய இயற்கை முறையிலான பசலையை காட்டுது. இதுக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து ஆட்டெரு, தொழியரு, மாட்டெரு என்று சொல்லி கொம்போசோலை தாட்டுத்தான் ரெண்டு செய்தது. இதுல முழுக்க இந்த மாதுளை தோட்டம் இயற்கை முறையிலான விவசாயத்தினூடாக கிடைக்கப்பெற்ற பலன். இதுக்கு எந்த விதமான யூரியாவோ கெமிக்கலோ மருந்தோ நச்சு இதுகளோ ஒன்றுமே அடிக்கல, இயற்கையான முறையில வளர்த்திருக்கிறோம். அண்டா பழத்தினுடைய சுவை வந்து அதிகமாக இருக்கும். நீங்க கொய்யாப்பழம் சாப்பிட்டு இருந்தா தெரியும், இல்ல மாம்பழம் ரீச்சான மாம்பழம் சாப்பிட்டு இருந்தா தெரியும். மற்ற இடங்கள்ல இருக்கிறத விட சுவை வந்து ரெட்டிப்பா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து இயற்கை முறையிலான
பசலி எல்லாம் சின்ன கண்ணா எனக்கு பாருங்க காயில பாருங்க எவ்வளவு காயல் இருக்குது. இதுகளை காட்டுறது வந்து நீங்க வாங்க உங்கள்கிட்ட மாதுளம்பழம் இருக்கு வாங்கலாம்ன்ற செய்தியை மட்டுமண்டு இல்லை, இதை பார்த்து நீங்களும் ஒரு 5 கண்டு 10 கண்டை வீடு வழியை வையுங்கோ, நீங்களும் இதுல இருந்து பலனை பெறுங்கோ என்று சொல்றது தான். இப்போ இந்த எல்லாம் வீட்டில் கொண்டே மாதுளம்பழம் வச்சு என்ன வச்சிருக்கல. அதே மாதிரி ஆளாளுக்கு ஒரு 10 கண்டு 15 கண்டு வச்சிங்கன்னு சொன்னால் இதில் நல்ல வரைக்கும் உங்களுக்கு உங்களை அறியாமல் ஒரு உற்சாகம் பெறும், ஒரு சந்தோஷம் பெற நீங்கள் அதை பெருப்பிக்கி கொண்டு போய் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பலாம். பாருங்க நிலத்துக்கு எல்லாமே நம்ம ஏரியா தான், நம்மட மாதுளை தான். கத்தியை கொண்டு வரையில் நாளை கொண்டு வந்து ஒரு கத்தியை கொண்டு வந்து உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். சரிதானே? நன்றி, வணக்கம்.